அதுல இருந்து உன்னை பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. இது தான் சிஸ்டர் ஜெபத்துடைய பவர். சில பேர் உலகத்தை நம்புறாங்க, சில பேர் டாக்டரை நம்புறாங்க, சில பேர் மருந்தை நம்பின்னு இருக்கிறாங்க, சில பேர் உலக மனுஷனை நம்புறாங்க. ஆனா நாங்களோ கர்த்தரை நம்புகிறோம். ஹalleluya ஹalleluya. அதனால சிஸ்டர் ஜெபிங்க ஜெபிங்க. ஏன்னா உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தான் ஜெபிக்கணும், உங்களுடைய எல்லா சொந்த பந்தத்துக்கு நீங்க தான் ஜெபிக்கணும், உங்க தேசத்துக்கு நீங்க தான் ஜெபிக்கணும். அப்போ நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டு முதலாவது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பா, அடுத்தது உங்க மூலியமா கர்த்தர் பிறரை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க சிஸ்டர், ஜெபிக்க ஆரம்பிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. அதனால தான் அண்ணாந்த 25ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், ஜெபிக்க போறோம், நல்லா ஜெபிக்க போறோம், நல்லா அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க போறோம், கர்த்தருடைய பிரசன்னத்துல ஜெபிக்க போறோம், ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஜெபிக்க போறோம், சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்க போறோம், தேசத்துக்காக ஜெபிக்க போறோம், எல்லாருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் பாப்பா, ஓ இவங்க தாழ்த்தி இவங்க ஜெபிக்கிறபடியா இதோ இவங்களுக்கு சில பிரச்சனை வர வேண்டியதா இருக்குது, இவங்க ஜெபிக்கிற மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அடுத்தது ஜெபிக்கும் போது உங்க நெத்தியில என்ன வருதுங்க சிஸ்டர், என்ன வருது, ஒரு முத்திரை வருது. அந்த முத்திரை வரும்போது அது எவ்வளவு பெரிய வைரஸ்னா வரட்டும், பஞ்சனா வரட்டும், கஷ்டனா வரட்டும், இந்த முத்திரை இருக்கும்